ஹாய் ரீடர்ஸ், இந்த வாரம் நாம பார்க்க போற புத்தகம் ரயில் நிலையங்களின் தோழமை. ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன், 2018 தேசாந்திரி பதிப்பகம். காமதேனுல தொடரா வந்த 18 பயண கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இது. வெளிநாடுகளில் அப்புறம் வட இந்தியாவில் டிராவல் பண்ணப்போ கிடைச்ச அனுபவத்தை கட்டுரைகளாக எழுதியிருக்காரு ஆசிரியர். இதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. முதல் கட்டுரை குகை எனும் வாழ்விடம். தமிழ்நாட்டில் இருக்க கற்கால குகைகளில் முக்கியமானது குடியம் குகை. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பூண்டி ஏரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் குடியம்ன்ற கிராமத்தை ஒட்டி இருக்க மலைப்பகுதியில் தான் இந்த கற்கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க இருந்த அந்த குகைகள் இன்னும் அங்கே இருக்கு. இந்த குகைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். மார்னிங் கிளம்புனா ஈவினிங் தான் போய் சேர முடியும். செம்மண் வழி பாதை, காற்று வாங்கிட்டே செடி புதர்கள் அடர்ந்த பாதையில் நடந்து போகணும். இப்படி குகையை பற்றின விவரங்களோட முதல் கட்டுரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆசிரியர். அடுத்த கட்டுரை நயாகராவின் சாரல். நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக இயர்லி 10 மில்லியன் மக்கள் அங்கே வராங்களாம். நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு 2 கிளைகள் இருக்கு. ஒன்று கனடாவில், இன்னொன்று அமெரிக்காவில். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ரெயின்போ பிரிட்ஜ். நயாகரா நீர்வீழ்ச்சியை ரசித்து பார்த்த அனுபவங்களை இந்த கட்டுரையில் நம்ம கூட பகிர்ந்திருக்காரு ஆசிரியர். அடுத்த கட்டுரை குதிரை சந்தை. அந்தியூரில் நடக்கிற குதிரை சந்தை பற்றின கட்டுரை இது. அந்தியூரில் இருக்க குருநாத சுவாமி கோவிலில் ஆகஸ்ட் மாதம் நடக்கிற தேர் திருவிழாவை முன்னிட்டு நடக்கிறது தான் இந்த குதிரை சந்தை. ரொம்ப விமர்சையாக நடக்குமா. தினசரி வாழ்க்கையில் பார்க்க முடியாத குதிரைகளை ஒரே இடத்துல 100க்கும் மேலே பார்த்து ரசித்ததை பற்றி விளக்கியிருக்காரு ஆசிரியர். அடுத்த கட்டுரை திப்பு சுல்தானின் கோடை மாளிகை. ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆத்தோட கரையில் அமைஞ்சிருக்கு இந்த திப்பு சுல்தானோட கோடை மாளிகை. இதை பார்க்க போன போது ஆசிரியருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அது என்னன்னா, அந்த கால அரசர்கள்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு. தரியா தௌலத் பாக்ன்ற இந்த மாளிகை இப்போ ஒரு மியூசியமா இருக்கு. அந்த மியூசியம்ல ஒரு கண்ணாடி பெட்டகத்துல திப்பு சுல்தானோட ஆடைகள் வைக்கப்பட்டிருக்கு. திப்பு சுல்தானோட ஆட்சி காலத்துல அவர் நிறைய புரட்சிகளை பண்ணியிருக்காராம். ஆடம்பர திருமணங்களை தடுக்கிறதுக்காக ஒரு ரூல் போட்டிருக்காரு. அது என்னன்னா, ஒருத்தர் தன்னோட வருமானத்துல இருந்து 1% மட்டும்தான் திருமணத்துக்கு செலவு பண்ணணும்னு. தன்னோட அரண்மனையில் பெரிய நூலகம் வச்சிருந்திருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே அரிய புத்தகங்கள் இருந்துச்சாம். அடுத்த கட்டுரை கம்பனின் நினைவிடம். ஜப்பான்ல இருக்க ஹைக்கூ கவிஞர் பாஷோவோட நினைவிடத்துல ஆரம்பிச்சு நாட்டரசன் கோட்டையில இருக்க கவி சக்கரவர்த்தி கம்பரோட நினைவிடத்துல முடிச்சிருக்காரு. பாஷோ நினைவிடத்தோட விவரிப்பு அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு. இந்த கட்டுரையில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் கிடச்சிது. அது டேவிட் ஷில்மன் எழுதின தமிழ் பயோகிராஃபி புக். தமிழ் மொழி எப்படி உருவானதுன்னு ஆரம்பித்து தமிழ் இனத்தை பற்றி, இலக்கண நூல்கள் உருவானதை பற்றின நிறைய ஆராய்ச்சி தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கான். இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கணும்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கட்டுரை அரண்மனையின் உள்ளே. என்னை பாதித்த சாப்டர் இதுன்னு சொல்லலாம். ஆசிரியர் 6வது படிக்கும்போது ஸ்கூலில் மைசூர் பேலஸ் கூட்டிகிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸை எழுதியிருக்காரு. தன் கூட படித்த பையன் ஜெயபாலால் அந்த டூருக்கு வர முடியாமல் போயிடும். அதை பற்றி விவரிச்சிருக்கிறத படிக்கும்போது எனக்கு என்னோட ஸ்கூல் ட்ரிப் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு ரிலேட்டபிளாக எழுதியிருந்தார். அடுத்த கட்டுரை ரயில் நிலையங்களின் தோழமை. இந்த சாப்டரில் ரயில் நிலையங்களை பற்றியும் ரயிலில் பயணம் பண்ணுறதை பற்றியும் ரசனையோடு எழுதியிருக்காரு. அடுத்த கட்டுரை ரணக்பூரின் கால விருட்சம். இந்த சாப்டர் படித்து முடிச்சுட்டு ரணக்பூர் ஜெயின் டெம்பிளை கூகுள் பண்ணி பார்த்தேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேரில் பார்த்தா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அடுத்த கட்டுரை நியூயார்க்கில் ஒரு இரவு. இந்த கட்டுரையில் ஆசிரியர் மேரி பாப்பின்ஸ் பிராட்வே ஷோ பார்த்ததையும் நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர்ஸில் நடந்து போன அனுபவத்தையும் நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. கும்பல்கர் கோட்டையை பற்றி எழுதின விதத்தில் அதோட பிரம்மாண்டம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போச்சு. கடைசி கட்டுரை காந்தி எனும் நெருப்பு படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது இல்லாமல் உதயகிரியில் இருக்க ஹத்தி கும்பா கல்வெட்டு பற்றியும், டொரண்டோவில் இருக்க உயரமான பில்டிங் சிஎன் டவர்ஸில் இருக்க 360ன்ற சுழலும் உணவகத்தில் சாப்பிட்ட அனுபவம் பற்றியும், கோத்தகிரியில் இருக்க ஜான் சல்லிவனோட நினைவகத்தை பற்றியும், கர்நாடகாவில் இருக்க குவெம்புவின் நினைவில்லத்தை பற்றியும், டொரண்டோவில் நடந்த பிகாசோவோட ஆர்ட் எக்ஸிபிட்க்கு போனதை பற்றியும், அபுதாபியில் இருக்க ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க் பற்றியும் எழுதியிருக்காரு ஆசிரியர்.
ஒவ்வொரு கட்டுரையுமே அருமையாக இருந்துச்சு. போன இடத்த மட்டும் பார்க்காம அதை சுற்றி என்ன நடக்குது, அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதியிருக்காரு. இது இல்லாமல் ஒவ்வொரு கட்டுரை எண்டுலையும் அந்த கட்டுரைக்கு ரிலேட்டபிளான ஒரு படத்தையோ இல்லை டாக்குமெண்ட்ரியையோ இல்லை புக்ஸையோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு பிடிச்ச கட்டுரைகள் எதுன்னு பார்த்தா நயாகராவின் சாரல், கம்பனின் நினைவிடம், அரண்மனையின் உள்ளே, ரணக்பூரின் காலவிருட்சம், நியூயார்க்கில் ஒரு இரவு, பிக்காசோவின் முன்னால், கும்பல்கர் கோட்டை, அப்புறம் காந்தி எனும் நெருப்பு. ஓவராலாக இந்த புக்குக்கு நான் 3.5 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புக்ஸ் அன்பிளக்ட்.